வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வேர்டு என்ன அப்படின்னா ஸ்குவம்ங்க. ஸோ ஸ்குவம் அப்படின்னா சிம்பிள் மீனிங் வந்துட்டு நம்ம நெளிதல்னு சொல்லலாங்க. இப்போ நம்மள்ட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் தர்மசகரமான கேள்வி கேட்டாலோ, இல்லை நம்ம வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்தாலோ, இல்லை நர்வஸ் பதட்டத்தில் இருந்தாலோ, இல்லை குற்ற உணர்ச்சி அந்த மாதிரி சமயங்களுக்கு வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம நெளிவோம்ல, உடலாகவே நெளிஞ்சு பண்ணுவோம்ல, அப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தாங்க ஸ்குவமு. ஸோ அதாங்க இங்கிலீஷ்லேயும் மீன் போட்டிருக்காங்க. ஸ்குவம் மீன்ஸ் டு ட்விஸ்ட் ஆர் மூவ் ரெஸ்ட்லெஸ்லி எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட்னா ஒரு ஒரு வெட்கம் இல்லை அசிங்கத்தெல்லாம் சொல்லலாம். டிஸ்கம்ஃபர்ட்னால் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு சொல்லலாம். நர்வஸ்னஸ்னால் வந்துட்டு நம்ம ஒரு பதட்டம்னு சொல்லலாம். ஆர் கில்ட்னா குற்ற உணர்ச்சி. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்துட்டு நம்ம உடல் மொழியை லைட்டாக மாறும், நெளிஞ்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஸோ அதாங்க ஸ்குவம்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இந்த சேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம டிக்கெட் முன்பதிவு பண்ணுறப்போ போல் ஜென்ரலாக மாதிரி சீட்ஸ்லாம் போட்டுப்பாங்க. ஸோ இந்த சீட்டை வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. இதில் நம்ம ஆக்சுவலாக உட்காரப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சரியாக உட்கார முடியாது. லைட்டாக நம்ம வந்து ஷேக் ஆகும், கம்ஃபர்டபுளாக இருக்காது, கீழே போவோம், மேலே வருவோம், சில பேர் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு ரியல் டைமாக எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். ரயில்வே ஸ்டேஷன் சேர்ஸ் மேக்ஸ் மீ ஆல்வேஸ் ஃபீல் ஸ்குவம். ஸோ தமிழில் மீனிங் பாருங்களேன். ஸோ ரயில் நிலைய நாற்காலிகள் எனக்கு எப்போவுமே ஒரு வித சங்கடமான உணர்வை ஏற்படுத்துகின்றன. ஸோ அதாங்க நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரியல் டைமாக என்ன யோசிக்கலான்னு பார்த்தப்போ எனக்கு இந்த ஐடியா கிடச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் பண்ண வாங்க சில எக்ஸாம்பிள்ஸுமே இருக்குது, அதையும் காட்டுறேன். மற்றும் பல எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். அந்த நெளிதல்லே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மூமெண்ட், இங்கே ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். ஃபிசிக்கல் மூமெண்ட்டில் சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்காங்க. த பேபி ஸ்குவம்டு இன் ஹிஸ் மதர்ஸ் ஆர்ம்ஸ். ஸோ தமிழில் பாருங்கள், குழந்தை தாயின் கைகளில் நெளிந்தது. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ ஸ்குவம்டு ஆன் த சேர் பிகாஸ் இட் வாஸ் அன்கம்ஃபர்டபுள். ஸோ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள் தாங்க. நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் சேர் வச்சு பார்த்தோம், இது ஜென்ரல் சேர். ஸோ உட்கார்றப்போ இல்லை ஃபிசிக்கல் மூமெண்ட்டு சொல்லலாம். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எம்பாரஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எம்பாரஸ்மெண்ட்னா ஒரு விதமான வெட்கம் சொல்லலாம், இல்லை கில்ட் அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், ஷீ ஸ்குவம்டு வென் ஹேர் லைவ் வாஸ் எக்ஸ்போஸ். லைவ்னா பொய்ங்க. அவளின் பொய் வெளிச்சத்திற்கு வந்தபோது அவள் வெட்கத்தில் நெளிந்தாள். ஸோ இது ஒன்று. அப்புறம் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஹி மேட் மீ ஸ்குவம் வித் ஹிஸ் ஆக்வர்டு கொஸ்டின். ஸோ அவளின் சங்கடமான கேள்விகளுக்கு என்னை நெளிய வைத்தது. ஸோ அது சொல்லலாம். இல்லை ஒரு ப்ரெஷர் இல்லை பயத்தில் அந்த மாதிரி சமயங்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதான் ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். இந்த சஸ்பெக்ட் ஸ்குவம்டு அண்டர் த போலீஸ் கொஸ்டினிங். போலீஸ் விசாரணையின் போது சந்தேக நபர் பதட்டத்தில் நெளிந்தார். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்குவம்டு as the teacher stared at them. ஸோ ஆசிரியர் உற்று பார்த்தபோது மாணவர்கள் பதட்டமாக நெளிந்தனர். ஸோ இதெல்லாம் தாங்க அதோட டெஃபனேஷன்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதுங்க. ஸோ ஃபீல் ப்ரெஷரில் பண்ணலாம், இல்லை எம்பாரஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நார்மல் ஃபிசிக்கல் மூமெண்ட் இல்லை அன்கம்ஃபர்டபுள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட்டுங்க. அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.